வணக்கம். ஈழத்து கவி முரசவாணி செல்வராஜா. ஈழத்திலிருந்து சாது மூலமே சுகமங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கணும். என்னுடைய பதிவு என்னன்னு சொன்னால், 2-3 நாளைக்கு மேலே ஒரு சகோதரரை சந்தித்தேன். நான் சகோதரனை சொல்லணும். அவர்களுடைய பேச்சு எனக்கு உண்மையாகவே ஆச்சரியத்தை தந்தது. அவர் தான் படித்து கொண்டிருக்கிறார். தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், படித்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு தெரியுமா, தான் இலங்கையில் ஆதிகுடிகள் சிங்களம் தான், தமிழர்கள் தெரியாதாம். என்னோட பேசும்போது அவர் இப்போ தானே அவரை பற்றி அறிகிறார். அப்போ நான் கேட்டேன், அப்போ உங்களோட அம்மா அப்பா சொல்லித்தரலையான்னு கேட்க, அவங்களுக்கே தெரியாதாம். அப்போ ஏன் அப்படி என்று சொல்ல, அவங்க சொல்கிறாங்க, தங்களோட இந்த அரசியல்வாதிகள பொய்யான கட்டுக்கதையை எல்லாருமே சிங்கள முக்காசி பேருக்கு இலங்கை சிங்கள நாடு தான், நம்ம இருந்த தமிழர்கள் வந்தார்கள் என்று சொல்லி சொல்லி திணிச்சு தான் அவங்கள வளர்த்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு உண்மையாகவே இலங்கையில் ஆதிகுடி சிங்களம் தான் தெரியும். அப்போ நம்ம அப்படி அவங்கள கோபமாக பார்க்குது. அப்போ அதுக்காக வேண்டித்தான் அவங்க அந்த தபால் முத்திரையை கூட அழிச்சிருக்காங்க. அது இப்போ தான் நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள அந்த அடையாளங்களை அழிக்கிறதுக்கு பௌத்தம், அதாவது சிங்கள பௌத்த ஆதிக்கம் உண்மையை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு தான் சொல்லப்பட்டு செய்கிற வேலை மாதிரி தான் கதிர்காமம் உட்பட புனித கோயில்களை அழிக்கிறாங்க. அதுவும் இப்போ தான் எனக்கு தெரியுது. அந்த படியன் சொல்லும்போது ஃபுல்லாக அழுதுன்றான். எனக்கு உண்மையாக சுத்தமாக நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் சொன்னேன், இல்லையா, இதுக்கு முதல் நாங்கள் பொய் சொல்கிறதா இருந்தால் மகாபாரதம் ராமர கதைகளுங்க, அது ஓமம் தனக்கு இப்போ தான் தெரியுமா. இப்போ இன்னும் நிறைய சிங்களாக்களுக்கு தாங்கள் வந்தறிகள், விஜயன் குழந்தை வந்தறிகள்னு தெரியா. அவ்வளவுக்கும் அவங்களோட அரசியல் நோக்கம் என்ன, தாங்க அந்த பௌத்தம் என்று திணிச்சிட்டு தங்களோட ஆட்சியை கைக்குள்ளே கொண்டு வரணுமன்றதுக்காண்டி உண்மையை மறைக்கப்பட்டிருக்கு. மகாவம்சம் நிறைய பேருக்கு அதுதான், எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியும். உண்மையான வரலாறு சிங்கள மக்கள் முக்காசி பேருக்கு தெரியாதுன்றது உண்மை. அப்போ அதுக்கப்புறம் எனக்கு கவலை வந்தது. சிங்களாக்களில் நம்ம கோவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதில் பாவங்கள் ஏன்னா அதுகளுக்கு அப்படி திணிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உண்மையான வரலாறு தெரிஞ்சிருந்தால் அதில் கவலைப்படுதுகள். அப்போ அந்த ஒட்டுமொத்தம் ஈழத்தில் இருக்கிற சிங்கள பௌத்த ஆதிக்கம் அரசியல் நோக்கத்துக்காண்டி தங்களோட நாத்த மூத்தைகள் தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த வேலை செய்திருக்கி என்றது இந்த ஆய்வில் தெரியுது. எனக்கு இந்த ஆய்வு முக்கியமாக இருந்தது. என்னென்னா, அந்த பதிவை நான் இதை வெளியிடுறேன். இதுக்கு முதலே நான் சொல்லியிருந்தேன், தமிழர்கள் தான் ஆதிக்கம், இது உண்மையான இது. 2 உயிர் போனாலும் பரவாயில்ல, இப்பயும் சொல்கிறேன், 2 உயிர் போனாலும் பரவாயில்ல. எனக்கு சிவனப்பா அனுப்புனதாகத்தான் இந்த இது தெரியும். சிங்கள மக்களை நம்ம குறை சொல்லிடலாது. அங்கே திணிக்கப்படுது அரசியல் லாபத்துக்காக, தங்களோட அரசியலை செய்கிறதுக்காக வேண்டி உண்மையை மறைச்சி சிங்களந்தான் இருந்தது, சிங்களந்தான் ஆண்டு, நம்மளை கொள்றானோ நம்மளை எடுக்கானோண்டு விஷத்தை ஊட்டி தமிழர்களை பார்த்த முழுக்க புலிதான் அப்படி கொண்டு வந்திருக்கு இந்த பௌத்த சிங்கள ஆதிக்கம். அப்போ மக்கள் எல்லோரும் சிந்திச்சு கொள்ளுங்க, சிங்களாக்கள் முழு பேரும் கூடாதாக்கள் இல்லை, அங்கே திணிக்கப்பட்டிருக்கு, உண்மையை மறைக்கப்பட்டிருக்கு. இந்த இது என்னுடைய மொழி வார்த்தை எல்லாம் உண்மை, பொய் இல்லை. இது எல்லாருக்கும் தெரியணும். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன்னா, இது 2வது பதிவு. உண்மையாகவே நிறைய மக்களுக்கு சிங்களம் வந்த இனம் என்று தெரியாது. உண்மை மறைக்கப்பட்டிருக்கி, தமிழர்களை ஒடுக்கப்பட்டிருக்கி, தங்களோட ஆதிக்கம் அரசியல் நோக்கம், அவங்க அரசாளணும், அவங்க நல்ல நிம்மதி ஏறிக்கணும், தமிழன் முழு பெரும் புலி, இதுதான் அவங்களோட கோட்பாடு. இனி அந்த சட்டைக்கு இடமில்லை. இந்த மொழிபெயர்ப்பு சிங்களத்தில் அறிக்கட்டும், தமிழ் அறிக்கட்டும், இது மாறி பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கி, இணையம் இருக்கி, நிறைய தொழில்நுட்பம் இருக்கி, உங்களுக்கான சேட்டையில் மூட்டை கட்டுற நேரம் வந்துட்டு, அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கான பொய்யான முகமூடி கிழிக்கிற காரணம் வந்துட்டு, இண்டியோடு வந்துட்டு. நீங்கள் சொல்லி வச்சுருந்த பௌத்தம் குடி
ஆதீனம்ன்றது போய் வந்தறியல்னு கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டி வந்துட்டு நீங்கள் எவ்வளவு தான் பாடுபட்டு உங்களோட அரசியல் நோக்கத்தை நீங்கள் கொண்டு இதில் திணிச்சாலும் இது உண்மை வழி வந்துட்டு அதுவே எனக்கு போதும், பாதியும் வெற்றி. சரியா? இந்தியோட எனக்கு உண்மையாக நான் இது எடுத்த என்னுடைய ஈடுபாடு, என்னுடைய மௌன விரதம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி சூப்பராக கிடச்சிது. அப்பா அப்படி செஞ்சு தர நான் சொன்னேன், ஐயா உண்மையாகவே வந்தறிகள் விஜயன்ற நான் கதை முழுக்க சொன்னேன். இப்போ அவருக்கு ஓம் 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 உண்மைதான் உண்மைதான்ட்டு அவருக்கே தெரியும். ஞானதர சாது ஐயா அவர் துறவி, அவர் பௌத்த துறவி, அவர் படித்த மனுஷன், அவருக்கும் கூட தெரியும் அவர்கிட்ட என்ன இது பொய்யா இருந்தால் அவர் என்னோட முரண்படுவேன். சரி, அவரும் நல்ல துறவி, உண்மையாகவே அவரை நான் பார்த்துருக்குறேன். இப்படி தொழில் அவர் சந்தித்தேன், நான் அவர் என்னை கிட்ட நான் சந்திக்கல, போயிருந்தவர். எனக்கு அவரை பற்றி அப்போ தெரியாது. என்னென்னா எங்களுக்கு அந்த அந்த பௌத்த சாதுக்கள் என்றாலே எனக்கு உண்மையாக பிடிக்காது. என்னென்னா அந்த தேவையில்லாத சொல்கிறான் நீ மனசாம எனக்கு இப்போ காவல் அவர். ஐயோ நான் அவரை வெறுக்கையில் அவரை பார்த்துட்டு பேசாமல் கடந்து போனேன்னா என்னுடைய மனதில் ஒரு குற்றுணர்வு அவரை பற்றி தெரியாது இப்போ இருக்குது. ஐயோ அந்த மனுஷனை நம்ம கண்டிருக்கலாம், கதைச்சிருக்கலாம் என்று அவர் தவறாக எடுக்க மாட்டேது. என்னென்னா இப்போ நம்ம காண்றதும் போது இது அப்படி நம்ம மனசில் இப்போ நிறைய பேர் அப்படி செய்யும்போது அது நமக்கு ஒரு கவலை உண்டு வரும். நான் அவரை தப்பாக நினைக்கல, உண்மையாக தப்பாக நினைக்கல. அப்படி ஒரு